ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நண்பன் குட்டி. நான் தீவிரமான எஸ்டிஆர் ஃபேன்ஸ். அதாவது ஒரு நல்லது செய்கிறதுக்கு கெட்ட முகத்தை காட்ட வேண்டியதாக இருக்குன்னு தலைவர் சொல்வார். அதே தான் இந்த தம்ப்நெயிலில் ஒரு நல்ல வீடியோவை ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக சொல்வதை உங்களுக்கு தப்பான ஒரு தம்ப்நெயிலை காமிச்சு உள்ளே வர வச்சுருக்கேன். ஆனால் வீடியோவை பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். தெளிவான விளக்கம், ஈஸியான செய்முறை, வடி பிரியாணியுடைய அதிக சுவை எங்கிருந்து கிடைக்கிது, அதோடைய உதிரி எங்கிருந்து நமக்கு கிடைக்கிது, நம்ம என்ன செய்ய வேண்டும்ல தெளிவாக சொல்கிறேன். வீடியோக்குள்ளே வாங்க. முன்னாடி எப்போவுமே நான் 24 கேரட் அரிசி சூப்பராக இருக்கும், வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் இதை செஞ்சால் கண்டிப்பாக நல்ல ஒரு ஆர்வத்துடன் செய்வாங்க சொல்லியிருந்தேன். இந்த அரிசியை பாருங்கள், 24 கேரட் போட்டிருக்கு. ஆனால் நான் சொல்கிற அந்த பிராண்டு இது கிடையாது. இதில் என்னென்ன இல்லை, அதாவது 2 year old அப்படின்னு அரிசி இருக்கும், சாரதா ரைஸ் பில் அப்படி முத்திரை இருக்கும், மேலே ஜிப்பு இருக்கும். ஆனால் இதெல்லாம் இல்லாமல் ஒரு பேக் கொடுத்தாங்க. நான் கண்டிப்பாக இதில் செய்ய மாட்டேன். இந்த அரிசி நல்லா இருக்கும் நல்லா இல்லையோ, ஆனால் ஒரிஜினல் பிராண்டு 24 கேரட் அரிசி பாருங்கள். ஜிப்பு ஓப்பன் பண்ண அதில் அலோகிராம் அந்த கிளாத் இருக்குது. இதில் 24 கேரட்டுன்னு இந்த கலரில் போட்டு 2 year டபுள் ஓடுன்னு போட்டிருக்க பாருங்கள். முக்கியமாக நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த சாரதா ரைஸ் பிராண்டோட முத்திரை இது இருக்கணும். இந்த அரிசியில் செய்தால் கண்டிப்பாக வளர்ந்து வரும் மாஸ்டர் உங்கள் ஆர்வத்தை அதிகமாக்கி உங்களை ஒரு பெரிய மாஸ்டராக உருவாக்கும். கண்டிப்பாக இந்த 24 கேரட் அரிசி 30 கிலோ சிப்பம் மட்டும்தான். வீடியோ பார்க்கலாம் வாங்க. நான் இங்கே 30 கிலோ தனியாக உலக்கட்டி அரிசியை வடிகட்டி எடுத்துக்க 50 கிலோ வட்டா எடுத்துக்கிட்டேன். இதில் 1 கிலோவுக்கு 3 லிட்டர் தண்ணி இங்கே நான் மினரல் வாட்டர் சேர்த்துக்கிறேன். கேன் தண்ணி சேர்க்கும் போது உங்களுக்கு டேஸ்ட்டு மாறி மாறி இல்லாமல் எந்த இடத்துல செஞ்சாலும் ஒரே மாதிரியாக இருக்கும். தண்ணி பாருங்களேன் எவ்வளோ வேகமாக ஊற்றுது. அந்த கேனை அப்படியே சுற்றி சொவில விட்டு தூக்கி வச்சிங்கன்னா அப்படியே உங்களுக்கு இந்த அளவுக்கு வேகமாக ஊற்றும். நம்ம அளவுள்ள எடுத்து வச்சுருக்க பட்டை கிராம் ஏலக்காவில் கொஞ்சமாக ஒரு கையளவுக்கு உலையில் கட்டின அந்த தண்ணியில் சேர்த்துக்கிறோம். அப்புறம் ஒரு 1/4 கிலோ பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம். இது கூட புதினா மல்லித்தழை சேர்த்துக்கிறோம். ஏன்னா அந்த அரிசி தண்ணியில் அப்படியே வேக போகுது. அது கூட கொஞ்சம் வாசனையாகவும் காரமாகவும் இருக்க இந்த மாதிரி இதில் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கிங்க. 1 கிலோ அரிசிக்கு 3 லிட்டர் தண்ணி, 1 கிலோ அரிசிக்கு 1 கைப்பிடி உப்பு, 40 கிராம் அளவு சரியாக இருக்கும். அதாவது இந்த தண்ணியில் 30 கிலோ அரிசிக்கு 30 கைப்பிடி உப்பு. இப்போது நான் 1 பாக்கெட் அப்படியே போட்டுட்டேன். திரும்பவும் 5 கைப்பிடி உப்பு தனியாக போடுறேன் பாருங்கள். அடுப்பு பற்ற வச்சுட்டேன். அதாவது வடி பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி உலையை கட்டி பற்ற வச்சுட்டு தான் நீங்கள் தாளிப்பு வதக்கணும். அதுவும் தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். இப்போது அந்த 5 கைப்பிடி உப்பு நான் போட்டுட்டேன். ஒன்று நான் என்ன சேர்க்குறேன்றதை உங்களுக்கு அப்படியே வீடியோவிலே காமிக்கிறேன். இப்போது அந்த அரிசி 24 கேரட் அரிசி 2 year டபுள் ஓல்ட் 30 கிலோ சிப்பம். நம்ம தம்மு பிரியாணி செய்கிற மாதிரி இருந்தால் அளவு பாத்திரத்தில் அளந்து எடுத்துப்போம். இங்கே அளக்க தேவையில்லை, அப்படியே கொட்டி ஊற வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு உலை கட்டியாரோம், 2வது அரிசியை ஊற வைக்கிறோம், 3வது இங்கே ஒரு 60 கிலோ 70 கிலோ அளவுக்கு ஒரு வட்டா எடுத்து இதில் தேவையான பட்டை கிராம் ஏலக்காய் ஸ்பைசஸ் போட்டு இது கூட பச்சை மிளகா சேர்த்து இது கூட வெங்காயம். இந்த வெங்காயம் ஒரே அளவில் அப்படி நீங்கள் ஸ்லைஸாக வெட்டினீங்கன்னா சீக்கிரமாக ஈவனாக வதங்கும். உங்களுக்கு எல்லா அளவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் என்னால் சொல்ல முடியாத வார்த்தைகளையும் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுக்குறேன். கண்டிப்பாக பாருங்கள். வெங்காயத்தை சேர்த்துட்டோம். இதுக்கப்புறம் ஒரே ரேஷியோவில் புதினா மல்லித்தழையை வெட்டி அலசி அதில் ஒரு 3 கைப்பிடி அளவுக்கு இது கூட சேர்த்துட்டு அடுப்பை பற்ற வச்சு எடுத்து வதக்க போகிறோம். முன்னாடியே அந்த விறகு அடுப்பை நல்லா பற்ற வச்சு பிடிச்ச பிறகு வட்டாவை எடுத்து வைங்க. இங்கே நம்ம செய்ய போகிறது 30 கிலோ அரிசி 30 கிலோ கறி. இதுக்கு 6 லிட்டர் எண்ணெய் வேணும். ஆனால் நான் 5 லிட்டர் எண்ணெய் தான் சேர்த்துக்கிட்டேன். நாங்கள் அதிகமாக பிரியாணி செய்கிறதுனால ஒரு வாளியில் எத்தனை லிட்டர் எண்ணெய் வரும் எங்களுக்கு தெரியும். புதுசாக செய்கிற நீங்கள் கரெக்டாக அளந்து ஊற்றுங்க.
இல்லை ஆரம்பத்தில் நான் செய்யும்போது எனக்கு சரியாக தெரியலன்னா நீங்கள் லிஸ்ட்டில் எழுதும்போது எனக்கு பாக்கெட்டில் தான் எண்ணெய் வேணும்னு சொல்லி எழுதுங்க. அதை நீங்கள் ஒரு அளவில் வாளியில் ஊற்றி பாருங்கள், புரிஞ்சுப்பீங்க. சரிங்களா? இப்போ இந்த பக்கம் நம்ம எண்ணெய் ஊற்றி வதக்குறோம். இங்கே ஒலை நமக்கு பாதி அளவுக்கு கொதி வந்துடுச்சு. அப்படியே அனலை சிம்மில் வச்சுட்டு திரும்ப நம்ம வெங்காயம் வதக்கி, இஞ்சி பூண்டு சாந்து வதக்கி, தக்காளி போட்டு வதக்கி, கறி சேர்த்து அளவு தண்ணி ஊற்றி அப்புறம் தான் நம்ம இந்த தண்ணி கிட்ட போகணும். அப்போது அனலை அதிகப்படுத்திக்கலாம். இடத்துக்கு தகுந்த மாதிரி செய்கிற மாதிரி இருக்குது. இங்கே இடம் ரொம்ப அதிகமாக இல்லை, அதனால் விறகடுப்பு 2ஆக போடாமல் நான் சிலிண்டரில் போட்டுட்டேன். நீங்கள் இடம் இருந்தால் கண்டிப்பாக விறகுல போடுங்க. ஏன்னா நமக்கு ஒலையும் விறகுல இருக்குது, இந்த தாளிப்பும் விறகுல இருக்கும்போது அப்போ தான் இதுக்கு தேவையான அந்த தம் போடுற கந்து கிடைக்கும். ரொம்ப ரொம்ப வடி பிரியாணிக்கு அந்த தம் போடுற கந்து ரொம்ப முக்கியம், அதிகமாக வேணும். அதனால் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக விறகு அடுப்பில் தான் ரெண்டுத்தையுமே செய்யணும். நம்ம எப்பவும் சொல்கிற மாதிரி அந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கி வந்த உடனே இது கூட அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு சாந்து, எந்த அளவுக்கு பூண்டு தோலை உரித்து அரைச்சி சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வாசனையும் நமக்கு அதிக செரிமானத்தன்மையும் பிரியாணி சாப்பிட ருசியும் கிடைக்கும். இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து நல்லா வதக்கி அது வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும். அது வரைக்கும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் நமக்கு பிரியாணியில் ஒரு சுவை தனியாக கிடைக்கும். இப்போது நான் தாளிப்புக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா பாருங்கள், இங்கேயும் ஒரு பாக்கெட் உப்பு அப்படியே சேர்த்துட்டேன். அப்புறம் 5 கை உப்பு சேர்க்கணும். ஏன்னா 30 கிலோ அரிசி. நல்லா புரிஞ்சுக்கிங்க, தாளிப்பில் உப்பு போடுறத எல்லாமே குழப்பிடுவீங்க. அதாவது இங்கே 1 கிலோவுக்கு 400 கிராம் வெங்காயம், 400 கிராம் தக்காளி, 1 கிலோவுக்கு 100 கிராம் பூண்டு, 100 கிராம் இஞ்சி, அதிகமாக மசாலா சேர்ப்போம். அதனால் நீங்கள் என்னென்னா எத்தனை கிலோ கறி சேர்க்குறீங்களோ அத்தனை கைப்பிடி உப்பு சேர்க்கணும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. தண்ணியில் 30 கிலோ அரிசிக்கு 30 கைப்பிடி சேர்த்துட்டோம். தாளிப்பில் இப்போ நம்ம 25 கிலோ கறி தான் சேர்க்குறோன்னா நீங்கள் 25 கைப்பிடி தான் சேர்க்கணும். ஒரு கைப்பிடி 40 கிராம். அந்த இஞ்சி பூண்டு சாந்து சேர்த்து நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வரும்போது அது கூட எடுத்து வச்சுட்ட தயிர், எலுமிச்சை சாறு இதெல்லாம் சேர்த்து அப்படியே வதக்கி நம்ம தக்காளியை சேர்த்துக்கிறோம். தக்காளி சேர்த்த உடனே நான் எப்போவுமே தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துப்பேன். இங்கேயும் நமக்கு அந்த எண்ணெய் தான் இருக்குது. அந்த தக்காளி வதங்கும் போது இந்த தனி மிளகாய் தூள் சேர்க்கும் போது நமக்கு நேச்சுரல் பிரியாணி கலர் சூப்பராக தீச்சல் பிடிக்காமல் அடி பிடிக்காமல் நமக்கு செம்மையாக கிடைக்கும். 30 கிலோ அரிசி, 30 கிலோ கறி, 200 கிராம் தனி மிளகாய் தூள் கரெக்டாக இருக்கும். நீங்கள் அந்த சேர்க்குற மசாலா அது தண்ணியோ ஏதாவது கூடுதலாக சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் தேவைப்படும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அந்த உல தண்ணியிலும் சரி மசாலா தண்ணியிலும் சரி உப்பு துடிப்பாக லேசாக இருக்கணும். உப்பு காரம் பதம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தனி மிளகாய் தூள் சேர்த்து இந்த தக்காளியை நல்லா குழைக்கணும். தக்காளி எந்த அளவுக்கு நல்லா குழையுதோ அந்த அளவுக்கு கலரும் கிடைக்கும். இந்த பக்கம் நம்ம அனலை கம்மிப்படுத்தி வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ தக்காளி சேர்த்து குழஞ்சிடுச்சு. அந்த இடத்துல அனலை அதிகமாக்கிட்டேன். இங்கே பாருங்கள், முக்கியமாக பாருங்கள், ஒரு கேனில் 3/4 கேன் தண்ணி இருக்குது. 15 லிட்டர் தண்ணி கரெக்டாக இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. 1 கிலோவுக்கு 1/2 லிட்டர் தண்ணி அளவில் அப்படியே நான் 15 லிட்டர் தண்ணி சேர்க்குறேன். ஆனால் சிக்கனை சேர்க்கலை. இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சிக்கணும். ஏன் சிக்கனை சேர்க்கலை? நமக்கு சிக்கன் இங்கே நல்லா கொதிச்சிடுச்சுன்னா நம்ம அரிசியை சேர்த்து தம் போடும்போது அதிகமாக வெந்து உடஞ்சி குழஞ்சி போயிடும், சுத்தமாக கிடைக்காது. அதனால் நான் இன்னும் வீடியோ தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். தண்ணியை சேர்த்துட்டு அதுக்கு மேலே சிக்கனை சேர்த்துக்கிறேன். அப்படியே இந்த தண்ணியை சேர்த்து சிக்கனை சேர்க்கும் போது அதோட அனல் பதத்தை அப்படியே குறைச்சிடணும். அதாவது கொதித்து வைக்கக்கூடாது, சின்னதாக பபுள்ஸ் மாதிரி கொதித்து அந்த மசாலாவில் ஊறுற மாதிரி சிக்கன் வேகணும். 20 to 30% தான் வேகணும். ஏன்னா இது மேலே அதிகமான அரிசியை நம்ம மேலே கொட்டி தம் போடுவோம். அப்போது அந்த சாந்தோடு கறி நல்லா வெந்து ஜூஸியாக நம்மளுக்கு காரசாரத்தோட அருமையாக இருக்கும். வடி பிரியாணியோடைய சுவை எங்கே கிடைக்குதுன்னா அந்த குவாலிட்டியான அரிசி,
அதாவது விலை உயர்ந்த அரிசியில் சமமான கறியோ கூடுதலாக கறியோ சேர்த்தால் மட்டும்தான் வடி பிரியாணி நல்லாயிருக்கும். நீங்கள் குறைவாக கறி சேர்க்கிற மாதிரி இருந்தால் வடி பிரியாணி செய்யாதீங்க. வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். அங்கே கறியை சேர்த்து அனலை குறைச்சிட்டேன். இங்கே தண்ணி நமக்கு நல்லா கொதிக்குது. இந்த பாத்திரம் பாருங்கள். இந்த பாத்திரம் எதுக்குன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தண்ணி நல்லா கொதிக்கணும். அப்போ தான் அரிசி நம்ம சேர்த்த உடனே அதை ஒரு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்குள்ளே அப்படியே கிளறி விட்டு எடுத்து அழுத்தி பார்த்துட்டு வடிகட்டிடணும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. 24 கேரட் அரிசி யாராவது செஞ்சுருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. வடி பிரியாணினாலே யூனிட்டி பாஸ்மதி அரிசி, இந்தியா கேட்டு பாஸ்மதி அரிசி, இந்த மாதிரி பாஸ்மதி அரிசியில் தான் செய்வாங்க. அப்போ தான் நமக்கு நல்ல வேக்காடு இருக்கும், அரிசி உடையாது, உதிரியாக இருக்கும், நீட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அரிசியில் செஞ்சு பாருங்களேன், அப்படியே பஃபியாக பன்னு மாதிரி அழுத்த அவ்வளோ ஜூஸியாக இருக்கும். கடைசியாக பாருங்கள், நான் சொன்னலையே அந்த தேசியாக அதில் வடிக்கூட வச்சுட்டேன். ஏன்னா நம்ம இந்த வடிகட்டுற அந்த தண்ணி கண்டிப்பாக ஒரு 10 லிட்டர் அளவுக்கு நமக்கு வேணும். ஏன்னா நம்ம அரிசி வடித்து தூக்கி கொட்டி மேலே தண்ணி வேணும்னா இந்த தண்ணியை தான் சேர்க்கணும். இதில் தான் நமக்கு அந்த உப்பு காரம் சூடான தண்ணி கிடைக்கும். கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னா இந்த ஃபங்க்ஷன்காரங்களே கேட்டிருந்தாங்க, எங்களுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுங்க பிரியாணின்னு சொல்லி நான் கொஞ்சமாக சேர்த்துட்டேன். உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கங்க. இந்த மாதிரி அரிசியில் சேர்த்து எடுக்கும்போது நமக்கு அந்த பார்க்குற லைட்டாகவும் இருக்கும், கலராகவும் இருக்கும். பிரியாணியை கடைசியாக பாருங்கள். இப்போது இந்த அரிசியோட பதம் சொல்கிறேன் பாருங்கள். இந்த அரிசி வேகவே கூடாது. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் இதை மைண்டில் வச்சுக்கணும். வேகக்கூடாது, உடையக்கூடாது, நசுங்கக்கூடாது. அந்த அரிசி அழுத்துனா ஒரு ரப்பர் அழுத்தினா எப்படி இருக்குமோ அப்படி தான். அதாவது 2-3 நிமிஷம் தாண்டிட்டாலே உங்களுக்கு அது அரிசி வெந்துடும். 2 நிமிஷத்தில் கூட வடிகட்டிடலாம். அந்த அளவுக்கு தான் இதோடைய பதம். அரிசியை எடுத்து அழுத்துங்க. அப்படியே அழுத்தினா அரிசி மாதிரியே இருக்கணும். லேசாக அப்படியே அமுங்கி நமக்கு வரையணும். பாருங்களா எவ்வளோ அழுத்தமாக அழுத்துறேன். அந்த அரிசி உடையில, அந்த அரிசி நசுங்கி போகல. இதுதான் பதம். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாஸ்மதி அரிசி கூட கொஞ்சம் வேக வச்சு சேர்த்துட்டு தண்ணியை குறைச்சிக்கலாம். ஆனால் 24 கேரட் அரிசி நீங்கள் வேக வச்சிட்டிங்க, சாதம் உங்களுக்கு பதமாக வராது. பார்த்திங்களா, அந்த லைட்டாக பபுள்ஸாக அந்த மசாலாவில் அந்த கறி அப்படியே ஊறிக்கிட்டே லேசாக கொதிச்சிக்கிட்டே இருக்குது. அனலை கீழே அப்படியே குறைச்சி வச்சுருக்கணும். அதாவது நல்லா புரிஞ்சுக்கிங்க, நான் உங்கள் நண்பன் குட்டி. நான் ஒரு பெரிய மாஸ்டர் கிடையாது. என் அனுபவங்கள், என் கஷ்டங்கள், இந்த மாதிரி ஃபிசிக்கலான வேலைகளால் மட்டும்தான் ஒரு நல்ல பிரியாணி, ருசியான பிரியாணி உருவாக்க முடியும். நான் ஒரு கிராமத்தை சேர்ந்தவன். இந்த வீடியோ நான் போடுற இந்த வீடியோ பார்த்து தான் எனக்கு இப்போ எல்லாமே கறி அதிகமாக வாங்கி தராங்க. நான் என்னுடைய ஆரம்ப காலகட்டத்திலாம் 50 கிலோ அரிசிக்கு 30 கிலோ கறி தருவாங்க, 25 கிலோ கறி தருவாங்க. பிரியாணி அந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி இல்லைன்னுவாங்க. அப்போது அந்த அனுபவங்களால் மட்டும்தான் நான் இதை கண்டுபிடிச்சேன், நான் கற்றுக்கிட்டேன். இதை தான் உங்களுக்கு நான் பகிர்ந்துக்க வந்திருக்கேன். ஏன் வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் ஒரு வேலை செஞ்சாலும் அந்த கூலியை கம்மியாக வாங்கினாலும் நல்ல பிராண்ட் அரிசியாக வாங்கி நல்ல கூடுதலான சமமாக கறி வாங்கி ஒரு வேலை செஞ்சு பாருங்களேன். உங்களை தேடி வேலையும் காசும் தன்னால் வரும். இப்போது இந்த மாதிரி ஒரு கூடையை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. வடி பிரியாணி செய்யணுன்னா நான் சொன்னேன் இல்லையா, அதை முன்னே வடித்து நம்ம அந்த தண்ணி ஸ்டோரேஜ் பண்ணோம்ல, அதில் ஊற்றிக்கிறேன். இங்கே அடுப்பு எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்குது. நமக்கு தான் அரிசி வெந்துடுச்சுல, ஏன் இந்த அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்? ஆஃப் பண்ணக்கூடாது. நீங்கள் முதல்ல வடிக்கிற அந்த ஒரு வடிக்கூடையில் ஆரம்பத்தில் வடிக்கும் போது கொஞ்சம் விரைச்சியாக இருக்கும். அதை இந்த மாதிரி தண்ணியோட தள்ளன்னு சேர்த்துருவோம். அந்த அனல் எரிய கடைசியாக வடிக்கிற அரிசி கொஞ்சம் சாதம் வெந்திருக்கும். நீங்கள் மேலே கொட்டும் போது உங்களுக்கு தண்ணியே இல்லைனாலும் அது சூப்பராக உங்களுக்கு வெந்து நல்லா சாப்பாடு ஜூஸியாக கிடைக்கும். அப்புறம் இந்த கொட்டுற பதம் நல்லா புரிஞ்சுக்கிங்க. நடுவில் பொறுமையாக கொட்டணும். அந்த சாந்து மசாலா ஒதுங்கக்கூடாது. நீங்கள் கொட்டும் போது அந்த கறியும் மசாலா மேலே வரக்கூடாது. அந்த மாதிரி கொட்டி இந்த மாதிரி ஒரு சின்ன தட்டில் ஃபுல்லாக அப்படியே நிரவி விடணும். நம்ம செய்கிற ஒவ்வொரு ஃபிசிக்கலான வேலைகளால் மட்டும்தான் நல்ல ஒரு பதமான பிரியாணி நம்ம எடுக்க முடியும். இப்போது இந்த மாதிரி அந்த தட்டில் பரப்பி விட்டுட்டு இந்த அடி துடுப்பு இருக்கு இல்லையா, அதால் பொறுமையாக, அதாவது முன்னாடி அந்த கறி உடையாமல் அந்த கறியோட இந்த மசாலா அப்படியே அடியிலே இருக்கிற மாதிரி பொறுமையாக எல்லா சைடும் உங்களுக்கு சர்டிஃபிகேஷனாக இருக்கணும். அதாவது நான் எல்லா இடத்துலையும் கிளறிட்டேன் அப்படின்னு நமக்கு தோணணும். அந்த மாதிரி ஒரு இடம் விடாமல்
ஃபுல்லாக எல்லா இடமும் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு அப்புறம் நம்ம எப்பவும் கிளற அந்த கரண்டி பெரிய தட்டு மாதிரி இருக்கு இல்லையா, அதால் அப்படியே சாந்து மேலே வராமல் அப்படியே ஷேக் பண்ணி அப்படியே தடவி விடணும். கறி உடையக்கூடாது. ஏன்னா அதிக மசாலாவோட கறி அடியிலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த தீச்சல் பிடிக்கிற மாதிரி ஆகிடும். அந்த சாந்து கூடைய அதிகமாக தண்ணியாக இருந்து கறி நல்லா வெந்து உடைஞ்சிடும். இந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ஒரே பதமாக பக்குவமாக அந்த கறி நல்லா வெந்து உடையாமல் சாதத்து கூட மசாலா சேர்ந்து சூப்பராக இருக்கும். இந்த இடத்தெல்லாம் அனலை குறைச்சி வச்சு பொறுமையாக நிதானமாக செய்யுங்க. வடி பிரியாணினா 1 கிலோவுக்கு 1 லிட்டர் தண்ணி, 1 கிலோவுக்கு 1/2 லிட்டர் தண்ணி அப்படியே ஊற்றி வடித்து தூக்கி கொட்டி வடி முடிச்சு சசான்னு செஞ்சிடலாம். அப்படிலாம் கிடையாது நண்பா. வளர்ந்து வரும் மாஸ்டர். ஒவ்வொரு இடம் அனுபவம் ரொம்ப முக்கியம். நம் தவறு செய்வோம் கண்டிப்பாக. எப்படிப்பட்ட மாஸ்டராக இருந்தாலும் 10 முறை செய்யும் போது 10 முறையும் வெவ்வேறு விதமான பக்குவம், பதம், சுவை கிடைக்கும். அது எதனாலன்றது நான் தெளிவாக வீடியோ போடுறேன். நான் சொன்னேன் இல்லையா, அந்த தண்ணி வடித்து வச்சுருக்கோன்னு சொல்லி அந்த தண்ணியை தேவைக்கு மேலே ஊற்றி இப்போ பபுள்ஸ் மாதிரி கொதித்து வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் அடியிலேருந்து சாந்தோட அந்த ஆயிலு மசாலா அப்படியே அந்த அரோமா வாசனை அப்படியே மேலே வந்து நமக்கு தம்மாகும். நான் இதெல்லாம் சேர்த்து முடிச்சுட்டு தான் இந்த அனல் பதத்தை வெளியில் எடுக்கிறேன். இந்த ஹீட்டோட அப்சர்வ் நமக்கு ரொம்ப முக்கியம். அதை தெளிவாக சொல்கிற பாருங்களேன். இப்போ கொஞ்சமாக நெய்யை மேலே சேர்த்துட்டு அந்த நம்ம அரிசி வடித்து கொட்டுற அந்த டைமும் அந்த கொதிக்கிற அந்த மசாலாவும் ஒரே சமமாக இருக்கணும். அப்போ தான் அந்த சூடாக அரிசி கொட்டும்போது அதோடைய மசாலா அந்த அரிசி உடனே இழுத்து நமக்கு அப்படியே உதிரியாக சூப்பராக கிடைக்கும். அரிசியெலாம் கொட்டி பதப்படுத்தி தட்டு போட்டு மூடி அப்படியே அந்த கந்தை நம்ம ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்படியே கீழே படர்ந்து இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1/4 மணி நேரம் அளவுக்கு இந்த மாதிரி ரிங் மாதிரி பண்ணி விடணும். கந்து ரொம்ப முக்கியம். நான் சொன்னேன் இல்லையா, நான் ஒரு ஓலை கேஸ் அடுப்புலையும் ஆனால் இங்கே கந்து ரொம்ப கம்மி. அதனால் திரும்பவும் விறகெல்லாம் எடுத்து நான் மேலே போட்டு எரிய வச்சேன். அதனால் நீங்கள் செய்யும் போது 2 அடுப்பாக செய்யுங்க. வடி பிரியாணிக்கு தம்மு ரொம்ப முக்கியம். அதுக்கு அதிக அந்த கந்து அனல் வேணும். இந்த வீடியோவில் சொல்லாத இன்னும் வார்த்தைகளும் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவான அளவுகளும் விளக்கமாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன். பாருங்கள் எப்படி பாருங்கள் சூப்பராக. அதாவது இதில் லெமன் கலர் கொஞ்சம் கலந்து மேலே தெளித்து விட்டுருந்தேன். கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனுக்காரங்க கேட்டிருந்தாங்க எனக்கு நல்ல கலராக பிரியாணி வேணும்னு சொல்லி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு தண்ணியில் கலந்து தம் போடும்போது மேலே தெளிச்சிக்கணும். அந்த டைமில் செல் ஹீட் ஆகிடுச்சு, என்னால் எடுக்க முடியல. சாதம் பாருங்களேன், மேலே சும்மா அப்படியே அந்த மேலே இருக்கிற இதை கிளறி விடுறேன். அப்படியே எவ்வளோ உதிரியாக நைஸாக சாப்பிட சூப்பராக இருக்கும். அப்படியே கீழே இருந்து மசாலாவை எடுத்து சாதத்தை உடைச்சி கிளறி கொடுத்தா ஐயோ போங்க, அவ்வளோ ஒரு உதிரியான பதம். அப்படியே ஜூஸியாக சாதமும் அந்த மசாலாவும் கறியும் அருமையாக இருந்துச்சு. இந்த அரிசியில் வடி பிரியாணி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி இன்னும் நிறைய பேர் சந்தேகப்படுறாங்க. கண்டிப்பாக செய்யலாம். ஆனால் மற்ற அரிசி நான் எனக்கு தெரியல. பாஸ்மதி அரிசியை விட இந்த அரிசி சாப்பிட்றதுக்கு நமக்கு இந்த வயிறார சாப்பிட்றோம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதை மாதிரி இந்த ரக அரிசியெல்லாம் வயிறில் கழுத்து வரைக்கும் சாப்பிடலாம். அவ்வளோ ருசியை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த பீஸ் எல்லாம் உடையாமல் ஒரு லெக் பீஸை எவ்வளோ முழுசாக அப்படியே கிடக்குது. இங்கே 1500 பேருக்கு செஞ்சோம். அப்படியே வட்டா எடுத்து இந்த பீஸ் உடையாமல் மசாலாவோட அள்ளி இந்த மாதிரி தட்டில் போட்டு அப்படியே கலந்து ஒரு பீஸும் 2 பீஸும் சாதமும் கொஞ்சமாக வச்சு கொடுத்து பரிமாறணும். அதாவது நாம் செய்யும் மாஸ்டர் நீங்களாக தான் பிளேட் அடிக்க வேண்டும். ஏன்னா அந்த மசாலா கலக்கிறதும் அந்த கறி எடுத்து உடையாமல் வைக்கிறதும் நம் கையில் தான் இருக்கிறது. யாரோ செய்வாங்கன்னு போயிட்டாங்கன்னா அவங்க மசாலாவை சரியாக கலக்காமல் மேல் சாதமும் கீழ் சாதமும் எடுத்து கொடுத்தா நம்ம பார்த்து செஞ்ச பிரியாணி அதுவும் நல்லா இல்லைன்னு சொல்லிடுவாங்க. இங்கே எல்லாம் திருப்தியாக சூப்பராக செஞ்சு சாப்பிட்ருக்காங்க. முட்டை, சிக்கன் கிரேவி, ஒயிட் ரைஸு, ரசம், கேரட் அல்வா, இது எல்லாமே செஞ்சோம். எல்லாருமே சாப்பிட்டாங்க. இந்த கேரட் அல்வா வீடியோ நான் போட்டிருக்கேன். தெளிவாக சூப்பராக ஃபங்க்ஷனில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸியான செய்முறை. என் சேனல் உள்ள வாங்க, புதுசாக பார்க்கும் வியூவர்ஸ், வளர்ந்து வரும் மாஸ்டர். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட முக்கியம் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வளர்ந்து வரும் மாஸ்டர்களுக்காக ஒரு உதவி செய்யலாம்.